வணக்கம். நம்ம இது வரைக்கும் 27 நட்சத்திரங்கள்ல பிறந்த சித்தர்கள்ல ஒருத்தரா பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தது அஸ்வினி, பரணி, கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்த சித்தர்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய சித்தர் ரோகிணி நட்சத்திரத்துல அவதரிச்சவரு. இவரு இவரு ஆடி மாதம் ரோகிணி நட்சத்திரத்துல அவதரிச்சிருக்காரு. இந்த சித்தர் பிறந்தது மனிதனுடைய வயிற்றுல, அதாவது ஒரு தாயுடைய வயிற்றுல பிறந்த ஒரு மனிதர் கிடையாது. இவரு இவருக்கு ஒரு கதையே இருக்கு. இவர் எப்படி அவதரிக்கிறார்னா, சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஒரு நாள் ஒரு நீர்நிலைகள் பக்கத்துல உட்காந்து பிரம்மஞான உபதேசம் செய்யறாங்க. பிரம்மஞான உபதேசம் அப்படின்னா ஆண் பெண் இப்படி பிறக்கிறாங்க, எப்படி உயிர் பிறக்குது இறக்குது, இதை பத்தின பிரம்மஞான உபதேசத்தை சொல்லும்போது இந்த நீர்நிலையில இருந்த ஒரு மீன், அந்த மீனுடைய வயிற்றுல இருந்த ஒரு கரு, அந்த கரு சிவபெருமான் சொல்ற அனைத்து மந்திர உபதேசங்களையும் பிரம்ம ஞானத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்கு. பார்வதி தேவி கூட ஒரு சனம் நித்திரை அடைகிறாங்க. நித்திரைனா தூக்கம் அடைகிறாங்க. ஆனா இந்த மீன் முழுமையா, மீன்னா அந்த மீன் இல்லை, இந்த மீனுடைய வயிற்றுல இருந்த கரு முழுமையா கேட்டுட்டு இருக்கு. எல்லாம் தெரிஞ்ச சிவபெருமான் பிரம்மஞானத்தையே கத்துக்கிட்ட இந்த கரு உள்ள அந்த மீனை என்ன பண்றாரு, ஒரு மனிதரா அவதரிக்க வைக்கிறாரு. அவருக்கு மச்சேந்திரன் அப்படிங்கிற பெயர் வைக்கிறாரு. அதை தான் நம்ம மச்ச முனின்னு கூப்பிடுறப்ப இந்த சித்தருக்கு உனக்கு அஷ்டமா சித்துக்கள் அனைத்துமே கிடைக்கும்னு வாழ்த்துறாரு. இவருடைய ஜீவ சமாதியானது திருப்பரங்குன்றம் மலைக்கு மேல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயில்ல இருக்கு. அந்த திருப்பரங்குன்றம் மலையில இருக்க காசி விஸ்வநாதர் கோயில்ல ஒரு சுனை நீர் இருக்கு. அந்த சுனை நீர்ல இன்றும் மீனாக வாழ்கிறார். அந்த மச்சம்னா மீன், மச்ச அவதாரம்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப அந்த மீனா இன்னுமே இருந்துட்டு இருக்காருங்கிறது ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாம இவருடைய சமாதி திருவானைக்காவல்ல இருக்குன்னு ஒரு கதை இருக்கு. திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயில்ல இருக்குன்னு ஒரு கதை இருக்கு. இது எதனாலனா, இதை நான் டீப்பா சொல்றேன். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயிலுடைய தலை விருட்சம் நாவல் மரம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு நாவல் மரம் தான் தலை விருட்சம். இவர் ரோகிணி நட்சத்திரத்துக்கு தான் பிறந்திருக்காரு. அது ஒரு காரணம். அதே மாதிரி திருப்பரங்குன்றம் அங்க அந்த மலையில சுனை நீர்ல அந்த ஒரு மீனா இன்னும் இருக்காரு. அவருடைய ஜீவன் அந்த மீனுக்குள்ள இருக்கு. ஒரு வெள்ளை நிற மீனா அப்பப்ப காட்சி தந்து